நாம் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆமேன். நிறைய பேர் கிடைச்சிருக்கோம். ஒருவேளை கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குதான். அப்படின்னா என்னன்னா 1000 வருஷத்தில் செய்ய முடியாததை ஒரே நாளில் செஞ்சிருவார். ஆமேன். ஆனால் கர்த்தரால் கூடும். விசுவாசத்தை மட்டும் விட்டுடாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் தைரியம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விசுவாசத்தை விடாமல் தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வானத்திலும் வானத்தின் கீழேயும் பூமியிலேயும் பூமிக்கு கீழே இருக்கிற இடத்துலையும் தேவனால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சரி, நம்ம இந்த அந்த 45வது அதிகாரத்தில் சில வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் நம்ம காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 45வது அதிகாரம் 5வது வசனம் அதிலிருந்து நான் வாசித்து உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமேன். இது ஆண்டவர் சொல்றாரு. நானே கர்த்தர், என்னை தவிர வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேற தேவனும் கிடையாது. சூப்பர் வார்த்தை. உலகத்தில் எந்த சாமியும் சொல்லல. ஆமேன். எந்த சாமியும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். யோசிச்சு பாருங்க. நீங்க போய் சொல்றீங்களா ஊர்ல நின்று நான் தான் கவுன்சிலர்ட்டு? சொல்லிதான் பாருங்களேன். சொல்ல முடியுமா? இல்லை போய் சொல்லி பாருங்க. தைரியம் தான் எம்எல்ஏட்டு நான் தான் எம்பின்னு சொல்லி பாருங்களேன். கம்பி பின்னாடி உட்கார வச்சிருவாங்க எம்பின்னா. ஆனால் பாருங்க, அது சொல்றதுக்கு யாரால முடியும்னா அந்த தகுதி இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து அவர் பேசுறாரு. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நம்மளெல்லாம் ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? அவர் தான் தெய்வன்றதை நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு தெரிய வைக்க. இந்த உலகம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வணங்குகிற தெய்வம் சக்தி உள்ளவர் நம்பும். அதுவும் நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதமாக பண ஆசீர்வாதத்தில் இருந்தால் தான் நம்பும். நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகம் என்ன பண்ணாது? அதை மதிக்காது. எவ்வளோதான் நாணம் இருந்தாலும் சரி, செல்வம் இல்லாத நாணம் அசட்டை பண்ணப்படுகிறது. செல்வம் இல்லாத நாணம் அசட்டை பண்ணப்படுகிறது. அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா சாலமோனுக்கு நாணத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார். ஏன்னா இந்த நாணம் போய் ரீச் ஆகணும்னா அவருடைய நாணத்தை மக்கள் பார்க்க வரமாட்டான், பணத்தை தான் பார்க்க வருவான். யோசிச்சு பாருங்க. நானே இந்த கையில் ஒரு 3 மோதிரம், இந்த கையில் ஒரு 3 மோதிரம் பெருசாக போட்டுன்னு மைக்கை பிடிச்சி பேசுன்னு வச்சுக்கல, யூடியூப்ல என்ன ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இவர் பாஸ்டா, இந்த கையில் 3 மோதிரம் போட்டுக்கிறார், இந்த கையில் 3 மோதிரம் போட்டுக்கிறாரு, இவர் என்ன போதிக்கிறாரு, இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபேமஸ் பண்ணுவாங்க. எப்படியோ ஃபேமஸ் ஆகுறோம். அதாவது பாருங்க, அதுதான் மக்கள் அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே முக்கியம். ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, தேவனோடு கூடிய உறவு, பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியம். அதே போல் கவனிங்க, பொருளாதார வாழ்க்கையும் முக்கியம். பொருளாதாரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிச்சை எடுக்கிற நிலைமையில மற்றவங்க வீட்டில் போயிட்டு 20ஆம் தேதி ஆயிடுச்சா 100 ரூபாய் கடன் கொடு, 50 ரூபாய் கடன் கொடுன்னு கேட்குற நிலைமையிலையும் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி இருந்தால் அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? 100 ரூபாய் கொடுப்பான், கொடுத்துக்கினே ஒன்று சொல்லுவான், அல்லேலூயா அல்லேலூயான்னு ஓடுறியா, என்ன வச்சார் அந்த ஆண்டவர்னு சொல்லி கொடுப்பான். செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அவனுக்கு அதுதான் வாய்ப்பு. நீங்கள் எப்போ போய் அவங்ககிட்ட குனிறீங்களோ அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை குத்தி காட்டுவான். அதனால தான் வசனம் சொல்லுது, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அநேக தேசத்துக்கு பின்னாடி போகலாம், அநேக ஜனங்களுக்கு முன்னாடி கொடுப்போம். ஆமேன். கர்த்தர் அந்த நிலைமைக்கு உங்களை வச்சிருக்கிறார். அதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தாதான் அது உங்களுக்கு வரும். ஆமேன்.
கர்த்தர் அதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டார். ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்து கொண்டது எதுக்காகனா 2 நோக்கம். ஒன்று, நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் நமக்கு வசனம் சொல்லுது, நமக்கு போராட்டம் 2 இடத்துல இருக்குது. வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் இருக்குது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இருக்குது. 2 இடத்துலையும் போராட்டம் இருக்குது. இந்த வானமண்டலத்துள்ள கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகளை ஜெயிப்பதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறார். இந்த உலக பிரகாரமான போராட்டம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எதுக்கு பலன் கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். புரியுதுங்களா? ஒரு பழைய சீன், ஒரு ரீல் மாதிரி ஒன்று வந்துச்சு, யமராதா அது போட்டாங்க. நான் பார்ப்பேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒன்று அதுலேயே அடிமை ஆகிடக்கூடாது. அதுதான் பார்ப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், ஒருத்தங்கிட்ட உனக்கு என்ன தெரியும்னு கேட்பார். அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றுமே தெரியாது சாமின்வான். அவர் சொல்லுவார், வாழ்க்கையில் உனக்கு என்ன தெரியுமோ தெரியாதடா, எனக்கு தெரியாது, பணம் சம்பாதிக்க மட்டும் கற்றுக்க வேண்டாரு. உண்மையில் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தர்கிட்ட போயிட்டு என்ன நல்லா வைங்கன்னா கூட கர்த்தர் உங்களை எப்படி தான் நல்லா வைப்பார்னா, பணத்தை கொடுத்து தான் நல்லா வைக்க முடியும். பணத்தை கொடுக்காம உங்களால் எப்படி கர்த்தர் நல்லா வைக்க முடியும்? ஒரு வீடு கொடுக்கணும், கர்த்தர் பரலோகத்திலேருந்து வீடு செஞ்சு அனுப்புவாரா? அந்த வீடே செஞ்சு அனுப்புனா கூட இங்கே வைக்கிறதுக்கு நிலத்துக்கு பட்டா வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா? கர்த்தரே கோல்டில் கூட ஒரு வீடு செஞ்சு பரலோகத்திலேருந்து இறக்குனான்னா இங்கே விட்டுருவாட்டில்ல உங்களுக்கு. வீடு கோல்டில் இறக்குனா கூட என்ன சொல்லுவாங்க, யார் வீட்டில் இறங்கி இருக்கிறாரு? அதனால் கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு தான் நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். சரி, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மூலமாக இயேசு நல்ல தெய்வம், நல்லா வைக்கிறாருன்ட்டு தெரிஞ்சுக்கின்னு அவன் இயேசுவை நம்புவான், விசுவாசிப்பான். அதுக்கப்புறம் தான் நம்முடைய குணங்கள் தெரியும் போது இன்னும் அதில் அவன் என்ன பண்ணுவான், பரவாயில்ல இவங்க நல்லா பரிசுத்தமாக ஜீவிக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் இதுவும் தெரிய வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஆண்டவர் மேலே அதிகமான நம்பிக்கையும் பற்றும் ஏற்படும். அல்லேலூயா. சரி, 7வது வசனத்தில் பார்த்தோம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகி நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் சொல்லிட்டு, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வாரம் பார்த்துருக்குறோம். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஓகே. அடுத்து போன வாரம் பார்த்தோம், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தோம், தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. கடவுள் சொல்றார், என்னை பார்த்து நீ கேள்வியே கேட்கக்கூடாது, கையே நீட்டக்கூடாது, என்னை பற்றி நீ என்ன பண்ணக்கூடாது, விசாரணையை வைக்கக்கூடாது. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, இவன் செய்கிற தப்புகள்லாம் போய் கேள்வி கேட்குறது யார? அவரை தான். ஏன் இந்த கடவுள் அதை செஞ்சார்? ஏன் இந்த ஊரில் சுனாமி விட்டாரு? கடவுள் சுனாமி விடலப்பா, நீ விட்ட சுனாமி தான் ரிட்டர்ன் வந்திருக்குது. நீ பாவ சுனாமி விட்ட, அது தண்ணி சுனாமியா வருது. மனுஷங்களா சேர்த்து என்ன சுனாமி விடுறாங்க? பாவ சுனாமி விடுறாங்க. கடல் என்ன சுனாமி விட்டுது? தண்ணி சுனாமி விட்டுச்சு. அது காட்டுச்சு. நீ உன் பவரை காட்டின, அது அவது பவரை காட்டுது. கடவுளா செய்கிறாரு. வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்தபடினால் எல்லாருக்கும் மரணம் வந்தது. மரணம் எப்படி வந்துச்சு? கடவுளனா ஒருத்தனையும் பிறக்கும் போது அப்பா உனக்கு 60 வயசு, விதி எழுதி வைக்கல. கவனிங்க, கிறிஸ்துக்குள்ள விதி தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது. விதியையும் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். எத்தனையோ ஜோசியக்காரன் பார்த்து சொல்லிட்டான், ராசி இல்லாதவன்ட்டு. நான் உடனே ராசி இல்லாத ராஜா பாடிட்டு உட்காரல. ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் எவ்வளோ சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தேன். கடைசியில் எந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அந்த சாமியை தான் கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். சரி, இவரையும் கும்பிட்டு பார்ப்போம். அல்லாவையும் கும்பிட்டோம், திருப்பதிக்கும் போனோம், திருவேற்காடுக்கும் போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம். இந்த அல்லேலூயா கோயிலுக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் தலையெழுத்தையும் விதிகளையும் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா தரித்திரங்களையும், எல்லா ராசி இல்லாத தன்மையெல்லாம் மாற்றி என்னை ஆசீர்வதித்து வைத்துக்கிறார்.
நம்ம ஆண்டவர் அப்படிதான். நம்ம ஆண்டவர் வந்த உடனே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்து, அம்மா என்னம்மா பண்ணுறது, நீ இந்த லக்கணத்தில் பிறந்துட்ட, இந்த ராசியில் பிறந்துட்ட, இந்த பெயர்ச்சி அப்படி இருக்குது, இது சுழற்சி இப்படி இருக்குதுலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவர் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கசந்த மாறாவா, தண்ணி கசப்பாக இருக்குது. மற்றவங்ககிட்ட போயிருந்தா என்ன சொல்லியிருப்பான், இந்த இடத்துல இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும், இந்த திசையில் இருக்கிறதுனால இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்லாம் 1000 ரீசனை சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, சமாதானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. ஆனால் இவர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, ஒரு மரத்தை வெட்டி போடு, எல்லாம் சரியாயிடும். அந்த மரம் தான் சிலுவை மரம், இயேசு தொங்கின மரம். எல்லாம் கசந்த மாறாவே எப்படி ஆக்கிடும், நார்மலாக ஆக்கிடும், மதுரம் ஆக்கிடும், குடிக்க முடியாத தண்ணியை குடிக்கக்கூடியதாக மாற்றிடும். திராட்சை ரசம் இல்லை, வராங்க, ஆண்டவரே திராட்சை ரசம் இல்லை, என்ன பண்ணலாம். அவர் ஆலோசனைலாம் சொல்லின்னு இல்லை, புத்தி இல்லை உனக்கு, கல்யாணம்னா ஒரு 4 டம்ளர் எக்ஸ்ட்ரா செஞ்சு வைக்க மாட்டியா. நம்மள தான் என்ன பண்ணுவோம், 1000 பேர் 1000 சொல்லுவாங்கங்க. இன்னைக்கு பிரச்சனைன்னு போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவான். உன் பேர் அப்படி இருக்குது, ஒரு எழுத்து சேர்த்துக்கோ, இல்லை ஒரு எழுத்து குறைச்சிக்கோ, நம்பர் ராசி சரியில்லை, பேர் ராசி சரியில்லை, வீட்டு ராசி சரியில்லை. பாருங்கள், வீடு ராசி சொல்கிறது இந்த இப்போ வந்துச்சு பாருங்கள், இந்த என்னமோ வாஸ்துன்ட்டு ஒன்று வந்துக்குது. அதை வச்சு வீட்டை இந்த பக்கம் இருக்கிற கிச்சன் எடுத்து போய் பின்னாடி வைக்கிறான், இங்கே இருக்கிற பாத்ரூம் எடுத்து போய் எங்கேயோ வைக்கிறான், ஜன்னலை மாற்றி வைக்கிறான், கதவை மாற்றி வைக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். ஆனால் எல்லாம் மாறிச்சு, வாழ்க்கை மட்டும் மாறல, பிரச்சனை மாறல, அப்படியே தான் இருக்குது. ஜன்னல் மாறிச்சு, கதவு மாறிச்சு, கிச்சன் மாறிச்சு, பாத்ரூம் மாறிச்சு, பிரச்சனை மாறவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது சொல்லுவார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஜன்னல் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், கிச்சன் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், பாத்ரூம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், நான் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவர்கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதான் சொல்கிறார், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ஐயோ, ஐயோன்னா என்ன தெரியுமா, ஆபத்து வரும். ஐயோன்னா என்ன அர்த்தம், ஆபத்து வரும். யாருக்கு ஆபத்து வருமா, இந்த செய்தி பிள்ளைங்கெல்லாம் கேட்கணும். சிலருக்கு அப்பா அம்மா இல்லை, தப்பிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கும் அப்பா அம்மா இருந்தால் நீங்களும் கேட்கணும். எவ்வளோ நீ அப்பாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்கணும் இந்த செய்தியை. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோன்னா, சொல்கிறவனுக்கு. என்ன சொல்கிறான்னா, அப்பாவை பார்த்து ஏன் பெத்த என்ன, அம்மாவை பார்த்து கேட்குற கேள்வி, நானா பெக்க சொன்னேன். ஒன்று கேட்குறது இடா கூடமா, ஏன் பெத்த, நானா பெக்க சொன்னேன்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்ன நீ என்னை பெற்று வளர்த்துட்ட, நான் செஞ்சுட்டேன் எனக்கு. அதுதான் இங்கே வருது. என்னன்னா, ஏன் என்னை பெற்றாய், ஏன் என்னை ஜனிப்பித்தாய்னா என்னன்னா, ஏன் பெத்த, எனக்கு ஒழுங்காக சோறை போடல, ஒழுங்காக துணியை வாங்கி கொடுக்கல, என்ன ஒழுங்காக படிக்க வைக்கல, எனக்கு எதுவுமே நீ ஒழுங்காக செய்யலையே, ஏன் பெற்றாய் அப்படின்னு தகப்பனை கேட்குறத கர்த்தர் சொல்கிறார். அப்படி கேட்குறது தப்பு. அப்படி கேட்டால் அவங்களுக்கு என்ன வரும், ஆபத்து வரும். அல்லேலூயா. இங்கே என்ன பாருங்க, நான் தான் பேசினுக்கிறேன், யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வசனத்தில் என்ன சொல்றாரு, அவரை பார்த்து கேள்வி கேட்கணும்னுக்கு ஐயோன்னாரு. முன்னாடி வசனத்தில் என்ன சொல்றாரு, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு கேட்கிறவனுக்கு ஐயோன்னு சொன்னார்ல. இப்போ அதே பவரை எடுத்துன்னு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு தெரியுங்களா, ஒரு அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உலகத்தில் தேவன் இருக்கிற மக்களில் யாரை ஃபர்ஸ்டில் பார்க்குறாரு தெரியுமா, தனக்கு அடுத்தபடியாக பேரண்ட்ஸை பார்க்குறாரு, அப்பா அம்மாவை பார்க்குறாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் அப்பா அம்மாவாக இருக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, பாக்கியவான்கள். ஏன்னா தேவன் பார்க்க தனக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ கனம் பண்ணணும், தன்னை எவ்வளோ நேசிக்கணும், தன்னை எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு யோசிக்கிறாரோ அதுக்கு அடுத்த அளவு இந்த உலகத்தில் பார்க்கும்போது முதல்வருக்கு கொடுக்கல, ஹலோ ஒரு எம்பிக்கு கொடுக்கல, ராஜாவுக்கு கொடுக்கல. யாரை வைக்கிறார் அந்த இடத்துல, அவருக்கு அடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை வைக்கிறாரு. நீ எப்படி என்ன கேட்டால் உனக்கு ஐயோவோ, அதே போல் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நீ கேட்டீங்கன்னா உனக்கு என்னது ஐயோ. அப்போது தேவன் பெற்றோர்களை
முக்கியத்துவம் கொடுக்கிறார், பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ கடவுளே அப்பா அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். சில நேரத்தில் சில பிள்ளைகள் நல்ல அப்பா அம்மா அமைவாங்க, சில நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா அமைஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நல்ல அப்பா அம்மான்ட்டு எப்படி முடிவு பண்ணுறாங்க பிள்ளைகள்? அப்பா நல்லா காசு சம்பாரிச்சு நல்லா கேட்குறதுலாம் வாங்கி கொடுத்தா நல்ல அப்பா. காசு சம்பாதிக்க முடியல, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலன்னா என்ன அப்பா? கெட்ட அப்பா. கட்டப்பான்ற மாதிரி கெட்டப்பா. உலகம் அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்களே அப்பா அம்மாவும் எதில் அடிப்படையில் தான் முடிவு பண்ணுறாங்கன்னா, இதில் தான் முடிவு பண்ணுறாங்க, நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவா அப்படின்றது. அப்போ இப்போ அப்படி இருக்குது. ஆனால் சரி, சில நேரத்தில் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் என்ன சொல்கிறது, பிசாசுக்கு இந்த உண்மை தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, மற்ற மதத்து மக்கள்கிட்ட என்ன பண்ணிட்டானா, ரொம்ப போட்டுக்கிறாங்க, ஆட்டோ நல்லா போடுறான்ட்டு. கல்லில் செதுக்கிய தெய்வத்தை விட கருவில் சுமந்த தெய்வமே மேல். பரவாயில்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் புத்தி வந்துக்குது. சந்தோஷப்படுற போட்டு விடுக்காக. கல்லில் செதுக்கிய தெய்வத்தை விட கருவில் சுமந்த தெய்வம் மேலே அப்படின்ட்டு. பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் வரீங்க லைனில். வாங்க வாங்க, அப்படியே வருவீங்க, நாங்கள் பிடிச்சிடுவோம். கருவில் சுமந்த தாயை ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிற கர்த்தர் தெய்வம். ஆமென். அதனால ஒருத்தர் பாடினாரு, தாய் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீர் ஐயா. அல்லேலூயா. அதனால தகப்பனை தாயை கர்த்தர் கனம் பண்றார், ஹானர் பண்றார். பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாக்கெல்லாம் ஹானர் பண்ணணும், கனம் பண்ணணும். ஆனால் பாருங்க, ஏன் பெத்த, ஏன் வளர்த்த, நான் கேட்டேனா, இப்படிலாம் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பேசக்கூடாது, அப்பா அம்மாவை நிந்திக்கக்கூடாது. சில நேரத்தில் ஒருவேளை இருக்கலாம், நல்ல அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு அப்பா அம்மாவை சில நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களும் குப்பை தொட்டில் போட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை அப்பா அம்மாவே தாயே கோயில்னு சொல்லும். அப்போ பார்த்த ஒரு படம், பார்த்திபன் புதிய பாதைன்னு சொல்லிட்டு. நீங்களும் பார்த்து இருக்கிறீங்க தானே? நான் இன்னைக்கு பார்க்கல, நேற்று பார்க்கல, அது எத்தனை எப்போ வந்துச்சுன்னு தெரியல. பல வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் பார்த்தேன். என்னன்னா, ஒரு ஆள் ஒருத்தக்கிட்ட உதவி கேட்பான். இவன் என்ன சொல்லுவான், நீ உதவி கேட்குற, அவங்ககிட்ட போய் நான் தான் உன் அப்பான்னு சொல்லு, அவன் உனக்கு தேவையான கொடுப்பான். உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ என்ன பண்ணுவான், கொடுப்பான்ட்டு. இவன் படுத்துட்டு இருப்பான். இவன் போயிட்டு மகனேன்னுவான். அவன் அப்படியே துடிச்சு பார்ப்பான். நான் தான் உன் அப்பான்னு. அது என்ன சொன்ன, நான் தான் உன் அப்பா. அவள் தான் செம்ம பறிச்சு எடுத்துருவான். ஏன்னா அவன் ரொம்ப கடுப்புல இருக்கிறான். பெத்து போட்டுட்டு ரோட்டில் போட்டு போயிட்டேன். நான் பிச்சை எடுத்து படாத பாடுபட்டு வளர்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு நீ அவன் தேடி இருக்கிறான், யார் என்ன பெத்த அப்பா அம்மா கண்டா அவங்கள வெட்டணுன்ட்டு. நீ அப்பா அம்மாடா, யோசிச்சு பாருங்க. இப்படியே இருக்கிறாங்கல்ல அப்பா அம்மா. அப்போ பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க. தகப்பன தாயை என்னைக்கு பார்த்தா உதைக்கலான்ற மாதிரி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இது உலகம், புரியுதுங்களா? இது உலகம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்கள் அப்பா மோசமாக இருக்கலாம், உங்கள் அம்மா மோசமாக இருக்கலாம், நீ அவங்கள கனம் பண்ணு. ஏன்னா கவனிங்க, வசனம் சொல்லுது, மேலான அதிகாரமுள்ள யாவருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ராஜாவுக்கானாலும் சரி, அதிகாரமுள்ள யாருக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க கீழ்ப்படிங்க. ஏன்னா உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவன் அல்லாமல் உண்டாகவில்லை. தேவன் தான் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ அவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு கீழ்ப்படுகிற. அப்போ அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மாவோ கெட்ட அப்பா அம்மாவோ ரெண்டாவது. ஆனால் நீ அப்பா அம்மாவை கனம் பண்ணும்போது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். ஒரு காலத்துலலாம் அப்பா அம்மா காலெல்லாம் உழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இன்னைக்கு அப்பா அம்மாவை காலை வாரி விடுறதுலேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்பா அம்மாலாம் சரிப்பா காலில் விட்டாலும் பயப்படுறாங்க, இழுத்து விட்டுற போறாடாப்பா. பிள்ளைகள் தரம் மாறிடுச்சு, மக்கள் தரம் மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, சரியான போதனைகள் பிள்ளைகளுக்கு இல்லை. பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களுக்கு நல்ல கடவுள் உன்னை நல்லா வைக்கணும்னா உங்கள் அப்பா அம்மாவை நீ என்ன பண்ணணும், கனம் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கணும்டா
அப்படின்னு சொல்லி கொடுக்குறதே கிடையாது. அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு முறை சொல்லி விட்டா போதுமா? 1ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்தா போதுமா? அவன் 2ஆம் கிளாஸ்லேயே மறந்துடுறான். அவனுக்கு எல்லா கிளாஸ்லையும் சொல்லி கொடுக்கணும். 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கணும். காலேஜ் போனால் கூட சொல்லி அனுப்பணும் அவனுக்கு. டேய், அப்பா அம்மாவை மதிக்கணும். சும்மா பெருசாகிட்டோம், அப்பா விட ஆகிட்டோம், அம்மா விட ஆகிட்டோன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எகிறக்கூடாது. அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஆமேன். சரி, ஒன்று இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் தன்னை கனம் பண்ணுகிற அளவுக்கு பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, நல்ல அப்பா அம்மாவோ கெட்ட அப்பா அம்மாவோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? கனம் பண்ணணும். ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் படித்தேன். ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது வெறும் பாசங்க சினிமா தான் தெரியும்னு சொல்லிட்டு. எனக்கு இதுவும் தெரியும், அதுவும் தெரியும். 2 பக்கமும் ப்ராக்டிஸ் எடுத்து தான் வந்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் குறித்து படித்தேன். அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே அவர் குழந்தை குப்பை தொட்டில் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க, பெத்தெடுத்த தாய். அவர் யார் வளர்த்தாங்கன்னா, ஒரு விபச்சார பகுதியில் இருக்கிற விபச்சாரம் செய்கிற பெண்கள் எடுத்து வளர்த்தாங்களாம். யார் வளர்த்தது? விபச்சாரம் செய்கிற பெண்கள் தான் எடுத்து வளர்த்தாங்களாம். அவர் வளர 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 அந்த விபச்சார விடுதியில் தான் அவர் வளர்ந்தாராம். அப்படி வளரும் பொழுது அந்த விபச்சார விடுதிக்கு தேவையான எல்லா பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்து வருவான்னா, சும்மா வருவான், பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லுவான், என்னென்னமோ வாங்கிட்டு வர சொல்லுவான், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குற வேலை தான் செஞ்சுன்னு வளர்ந்தாராம். அவங்க தான் அவ்வளோ. ஆனால் அவர் எழுதுறாரு, அவங்க செய்கிற தொழில் தவறு, ஆனால் அவங்கக்கிட்ட நான் அன்பை பார்த்தேன். எங்கள் அம்மா கிட்ட பார்க்காத அன்பை அவங்கக்கிட்ட பார்த்தேன். என்ன நல்லா பார்த்துக்கினாங்க, என்ன நல்லா வளர்த்தாங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற இடம் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொட்டார். அந்த இடத்துல இருக்கிறவரை அவரை ஆண்டவர் தொட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் பெரிய ஊழியக்காரனாகி அநேக பகுதியை ரட்சிப்புகளை, அநேக தேசங்களை ரட்சிப்புகளை நடத்தினாராம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க, நீங்கள் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அவரை போல் ஒரு அப்பா அம்மா எனக்கு இல்லை, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி அப்பா அம்மா எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அப்பா மாதிரி எனக்கு இல்லை, அப்படி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், நீ உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், எவ்வளோ முடியாதவங்களாக இருந்தாலும், எவ்வளோ இல்லாதவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இன்னொரு அப்பா இருக்கிறாரு, பரலோகத்தின் தகப்பன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். உங்கள் அப்பா அம்மா செய்ய முடியாததை அவர் செய்வார். உங்களை பெத்தெடுத்த தாய் தகப்பன் செய்ய முடியாததை அவர் செய்வார். ஆனால் நீங்கள் பெத்தெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. நீங்கள் இவங்களை கனம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை கனம் பண்ணுவார். புரியுதுங்களா? அவர் உங்களை என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அந்த காலத்துலலாம் அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை. இந்த காலத்தில் பஸ்ஸில் ஒரு முறை போனேங்க, நிறைய வருது, உள்ளே இருக்கிறதுலாம் வருது. ஒரு முறை நான் ஊருக்கு போவேன், அப்போ பஸ்ஸில் போவேன். இங்கேருந்து தாம்பரத்துக்காக போனேன். தாம்பரம் போயிட்டு அங்கே கிளம்பாக்கம் போயிட்டு கிளம்பாக்கத்துலேருந்து போவேன் திருச்சிக்கு. அப்படி போகும்போது பஸ்ஸில் போனேன். தாம்பரம் கிளம்பாக்கத்துக்கு போயிருக்கிறேன். நான் மேட்டுக்குப்பம் ஏறினேன். அடுத்தது துரப்பாக்கம், அதுக்கு அடுத்தது பேட்டையில் ஒருத்தர் வயசானவர் ஏறினார். முடியெல்லாம் ஒரு கருப்பு கூட கிடையாது, எல்லாம் பியூர் ஒயிட்டு, மீசெல்லாம் ஒயிட்டு. நான் 2 பேர் உக்காந்துக்கிறோம், நாங்கள் 2 ஜென்ட்ஸ் உக்காந்துக்கிறோம். அந்த சீட்டில் ஒரு லேடிஸ் உக்காந்துக்கிறாங்க. ஒரு சீட்டு காலியாச்சு. அவர் ஏறினார், அவர் இடம் தர்றாரு, இடம் இல்லை, ஃபுல்லாக இல்லை. நான் சொன்னேன், அப்பா அந்த இடத்துல உட்காருங்க போனா. அந்தம்மா உட்காரக்கூடாது, நீ வேற எங்கன்னா போய் உட்காருச்சு. ரொம்ப வயசானவர் தான். நான் இல்லை, அவர் போய் உட்காண்டா. நான் கேட்டேன், ஏம்மா வயசானவர் தானேம்மா, உட்காந்தா என்னம்மான்னு கேட்டேன். அந்தம்மா சொல்லுது, உன்னை கூட நம்பி இல்லை, இந்த ஆளு தான் நம்ப முடியும். நீ உட்காந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நம்பிடுவேன். ஆனால் இது மாதிரி ஆளுங்களை தான் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. எல்லா அயோக்கியத்தனமும் இப்போ தான் இவரே பிறகு. அப்போ தான் யோசித்தேன், ஏன் இந்த காலத்தில் பெரியவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லைன்னா, யாரோ ஒரு சில, அதாவது எல்லாத்துலேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறதில்ல, கெட்ட ஆட்டோ டிரைவராக இருக்கிறான், நல்ல ஆட்டோ டிரைவராக இருக்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி படிக்கும் போது கூட பாருங்கள், ஏதோ வண்டியில் எல்லாம் நகையெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை போய் போலீஸ் ஸ்டேஷனில் குத்துட்டாரு அந்த ஆட்டோ டிரைவர். பணத்தை பொருளெல்லாம் குத்துறாரு. நல்ல ஆட்டோ டிரைவரும் இருக்கிறாங்க. ஆனால் நான் பொதுவான கணிப்பு என்ன, ஆட்டோ டிரைவருங்களாம் மோசமானவங்க, லாரி டிரைவருங்களாம் மோசமானவங்க, போலீஸ்காரங்களாம் மோசமானவங்க. ஆனால் அதுலேயும் நல்லவங்களாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, வயசானவங்கள ஒரு சிலர் செய்கிற தவறுனால மொத்த வயசானவங்களுக்கு என்ன பேர் வந்துடுச்சு? கெட்ட பேர் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளத்துக்கு டை அடிச்சு தான் ஓட்டு போல நான். ஏன்னா வயசானவங்களெல்லாம் நல்ல நல்ல மரியாதை கொடுக்குற உலகமாக இல்லை இது.
வயசானவங்களுக்கு என்ன பண்ணுது? பயப்படுற உலகமா இருக்குது இது. அதனால இந்த காலம் மாறிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாங்களை நீங்கள் கனம் பண்ணணும். ஒருவேளை நல்லவங்களா இருக்கலாம், அப்பா கெட்டவராக இருக்கலாம், அப்பா குடிகாரராக இருக்கலாம், அப்பா ஒரு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க. அவர் அப்படி இருக்கிறார்ட்டு அவர் கெட்டவன்றதுக்காக நீங்களும் கெட்டவராக மாறணுன்ற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? அப்பா கெட்டவன்றதுக்காக நம்ம கெட்டவராக மாறணுன்ற அவசியம் கிடையாது. நாம் நல்லவங்களா இருந்துட்டு போகலாம். சரி. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. சரி, இந்த அப்பா அம்மாவங்களை குறித்து ஆண்டவர் சில வார்த்தைகள்லாம் பைபிளில் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாவற்றையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம். முதலாவது அப்பா அம்மாவை குறித்து யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறாரு. யாத்திராகமம் 20வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1லிருந்து பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? 10 கட்டளைகள். தேவன் தன்னுடைய விரலினால எழுதி கொடுத்த கட்டளைகள். 10 கட்டளைகள் எப்படி கொடுத்தாரு? தேவன் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்த கட்டளைகள். 10 கட்டளைகள் கொடுக்கிறாரு. அந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன தெரியுங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 10 கட்டளையில ஒரு கட்டளை என்னது? எவ்வளவு முக்கியம். அப்ப யோசிச்சு பாருங்க. கடவுள் வந்து இந்த மக்களுக்கு மெயின் கட்டளை, நிறைய கட்டளை கொடுக்கிறாரு. அதுல வந்து மேஜர் லா சொல்லிட்டு ஒரு 10 கட்டளை கொடுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளைப்பா, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும்ட்டு. அந்த 10 கட்டளையில ஒன்றை எடுத்துட்டு வந்து எதை வச்சார் தெரியுங்களா? அப்பா அம்மாவை நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஏன் கனம் பண்ணணுன்றதுக்கு முன்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலேனா, தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே நீ அதை அனுபவிக்கணும்னா நீ உயிரோடு இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். கர்த்தர் ஸ்வீட் கடை வச்சார்னா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு சுகர் இல்லாமல் இருக்கணும். இப்படிலாம் நீ இருக்கணும்னா, கர்த்தர் பிரியாணி கொடுத்தாருன்னா சாப்பிட்றதுக்கு, பிரியாணி சாப்பிட்றதுக்கு குடல் நல்லா இருக்கணும். அல்சர் வந்தால் பிரியாணி சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? இப்படிலாம் நீ நல்லா இருந்து நல்லா அனுபவிக்கணும்னா அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப அழகா சொல்றாரு. கவனிக்க வேண்டிய விஷயம், தகப்பனையும் தாயையும். சொல்லுங்க, தகப்பனையும் தாயையும். நிறைய வீட்டில் தாயை கனம் பண்ணுவாங்க, தகப்பனை கனம் பண்ண மாட்டாங்க. நிறைய வீட்டில் தகப்பனை கனம் பண்ணுவாங்க, தாயை கனம் பண்ண மாட்டாங்க. நடக்குதா நடக்கலைங்களா? ஆனால் இவர் எப்படி சொல்றாரு? பேலன்ஸாக சொன்னார் பாருங்க. இப்போ இல்லை, அப்போ ஆதியில் சொல்லும் போதே கிளியராக சொல்லிட்டாரு. அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீ அந்த அளவுக்கு அப்பாவையும் நேசிக்கணும்டா. அப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீ அந்த அளவுக்கு அம்மாவையும் நேசிக்கணும். சில வீட்டில் அப்பா வந்து எல்லாம் கேட்குறதுலாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. அதனால் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அப்பா மேலே தான் ஒரே பற்றும் பரவசமாக இருக்கும். அம்மாவும் கண்டுக்காதுங்க. இது வீட்டு வேலை செஞ்சு அடுப்பாங்கலேருந்து சமைச்சு போட்டுன்னு கிடக்குது, இது என்ன செய்ய? ஒன்றும் செய்யாது. அப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தருவார், பிரியாணி வாங்கி தருவார், சிக்கன் 65 வாங்கி தருவார். அதனால் அப்பா அப்பா அப்பான்னு பறக்குங்க. அம்மாவை விட்டுடுங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் பாவார். அம்மா சொல்லுவாங்க, அவர் கிடக்கிறாரா விட்றா, நான் வாங்கி தரேன் அப்படிங்க எல்லாமே. அப்போது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அம்மா பக்கமாகவே இருக்கும். இல்லைங்க, கர்த்தர் பேலன்ஸாக சொல்லி கொடுக்குறாரு. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 பேரையும் கனம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு பிளெஸிங் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகி சீக்கிரத்தில் சாக மாட்டீங்க. ஹலோ, அதுதான் ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது இல்ல, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. நீ எப்படி இருப்ப? தகப்பனி தாயை கனம் பண்ணா உன் நாட்கள் நீடித்திருக்கும். ஆயுசு நாட்கள் ரொம்ப நாள் இருக்கும். 120 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். தகப்பனிய தாயையும் கனம் பண்ணா. புரியுதுங்களா? இந்த ஆக்சிடென்ட்ல சாவர கேஸ் எல்லாம் பாருங்க. ஃபஸ்ட்டு அதை எடுத்து நீங்கள் நல்லா அப்படியே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, சாவெல்லாம் அடக்கம் பண்ணி ஒரு 16 நாள் கழிச்சு 17 நாள் கழிச்சு வீட்டில் போய் பாருங்க,
அந்த அம்மா சொல்லுவாங்க, அடங்காமல் இருந்தான்ப்பா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னும். அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, ஊர் சண்டையை வாங்கிட்டு வந்து வைக்கிறது, எவன் கூட சேராதரான்றது அவன் கூட தான் சேருது, இவன் கூட போவாதன்னா அவன் கூட தான் போகுது, எங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிறது, நிற்க வைக்கிறது. யோசிச்சு பாருங்க. இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்காது. நான் நிறைய போஸ்ட் பார்க்குறேன், எல்லா வாலிப பசங்க போஸ்ட்டுங்களாம் பார்க்குறேன். அது காரணம் என்னென்னா, அப்பா அம்மாவை கனம் பண்ணல. அப்பா அம்மா பேச்சை கேட்டிருந்தா நிச்சயமாக இதெல்லாம் நடந்திருக்காது. கிளம்பும் போது எங்கே கிளம்புறேன்னு அப்பா அம்மா கேட்பாங்க வீட்டில், நான் பார்த்துக்கிறேன். நானும் அப்பா அம்மாவெல்லாம் இருந்திருக்கிறேன், இப்போ இல்லை. அப்போ பாருங்கள், நாங்கள் சின்ன பசங்க இருக்கும்போது எங்கே போனாலும் எங்கள் அம்மா கேட்பாங்க, எங்கடா போகிற, எங்கடா போகிறேன்னுவாங்க. இல்லை காத்தாடி விட போகிறேன். இப்போ ஏன்னா மதியானத்தில் போகிற, வெயில் அடிக்குது வேணான்னுவாங்க. மீறி போய் போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மீறி போய் காத்தாடி விட்ட, போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போன என்ன பண்ணா, அவன் ஒன்றை கிடையாது, காத்தாடி விடுறதுல ஒரு குற்றமாங்க நாட்டில், அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் ஏன் பிடிச்சிட்டான்னா, நான் காத்தாடி விட்டுருந்தேன், என் தம்பி பக்கத்தில் இருக்கிறான். அவன் போலீஸ்காரன் எங்கள் ஏரியாலலாம் அப்போ சாராயம் விற்பாங்க, அதனால் சாராயம் விற்கிறவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக அவன் வந்தான். எங்கள் தம்பி சொன்னான், நானுமணி அந்த ஆள் போலீஸ்காரன் மாதிரி இல்லைன்னா, ஆமாடா காத்தாடி விடுறா, ஆமாடா அவன் அப்படி தான்டா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி. அது அவன் காதில் விழுந்துடுச்சு. அவன் இவர் சொன்னது. அப்போ அவன் என்ன பண்ணா, மெதுவாக சாராயம் விற்கிறவனை தேர்ந்த விட்டுட்டு என்னை கூப்பிட்டான், டே இங்கே வாடாண்டா. அவள் தான் அப்போ தான் தெரிஞ்சு, ஓ இவன் போலீஸ்காரன். அவள் நேரம் பார்க்காம இன்ட்ரெஸ்டாக காத்தாடி விட்டுருக்கிறேன், இங்கே வாடானா பாருங்க. அவள் தான் விட்டுட்டு காத்தாடி ரூலோட விட்டுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றுறான், பிடிக்கிறாங்க. அவனும் விட மாட்டேன்றான். அப்புறம் ஒரு இடத்துல பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அவன் சொல்லிட்டான், என்னை இவ்வளோ ஓட வச்ச வரைக்கும் இவ்வளோ உட்கார வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டானுங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு அதாவது அப்போ தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் ஸ்டேஷனுக்கு. அவர் பார்த்துட்டு, என்ன சார் நல்ல பையன் சார்ன்றாரு. இவன் சொல்கிறான், உனக்கு தெரியாது நான் விட மாட்டேன். அப்புறம் ஒரு வேளை அவர் பேசி கூப்பிட்டு வந்துட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா சொல்கிறாங்க வேணாடா போவாதரான்ட்டு, கேட்டு ஒழுங்காக இருந்தால் ஸ்டேஷன் போயிருக்க மாட்டேன். நீ நிறைய பிள்ளைங்களுக்கு ஆபத்து என்ன தெரியுங்களா, பிரச்சனை என்ன தெரியுங்களா, அப்பா அம்மா பேச்சை கேட்குறதே கிடையாது. அவன் கூட சேராதான்னா அவன் கூட தான் சேருது, இவன் கூட சுத்தாதாரன்னா அவன் கூட தான் சுற்றுது, அந்த இடத்துல போய் நிற்காதாரன்னா அங்கே தான் நிற்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்கள் லைஃபு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆண்டவர் உத்தரவாதம், நான் உத்தரவாதம் கிடையாது. அவர் உத்தரவாதம், ஆண்டவர் நல்லா வைப்பார். ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாயாக. ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஒன்லி அப்பா இல்லை, ஒன்லி அம்மா இல்லை, அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, யாத்திராகமும் அதே அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் வாங்க 21:17 பாருங்க. எந்த அளவுக்கு போகிறார் பாருங்க ஆண்டவர். முதல்ல அழகாக சொன்னார், அப்பா அம்மாவை கனம் பண்ணு, உனக்கு நீடித்த ஆயுசில் கொடுப்பேன். சரி, நான் கனம் பண்ண மாட்டேன், அதுக்கு தான் வராரு. 21 வராரு, 21:17 வராரு. கனம் பண்ண மாட்டேன், நான் மதிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், என் இஷ்டம்தான் அப்படின்னு அதுக்கு வராரு பாருங்க. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஹலோ, அப்பா அம்மாவை மதிக்காம அப்பா அம்மாவை வாடி போடின்னு திட்டின்னு இருந்த ஆண்டவர் தூக்கு போட்டு தொங்க விட்டுருவார் உன்னை, ஜாக்கிரதை. எப்படி சொல்றாரு பாருங்க, நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். எப்படி அவர் சொல்றதை பார்த்தீங்களா, எப்படி சொல்றாரு? கொலை செய்யப்பட கடவுள் இல்லை, அவனுக்கு ரிமாண்டே கிடையாது, பெயிலே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான், உள்ளதா. ஜெயில் போட்டு கூட உள்ள உட்கார வச்சு சோறு போட மாட்டார் இவரு. போட்டு இவனை உட்கார வச்சு சோறு போட தேவையில்லை, இவெல்லாம் லாய்க்கே இல்லை. யாருக்கு இந்த தண்டனை? கொலை தண்டனை, தூக்கு தண்டனை. யாருக்கு? யாருன்னா குற்றம் செஞ்சாரு அவர் போட்டுருவாரு, நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுதான் நிறைய நடக்குது, அது என்கவுண்டர் நிறைய நடந்துட்டு இருக்குது. இப்போ ரொம்ப ஃபேமஸ்ல போயிருக்குது என்கவுண்டரு. ரவுடிங்களா அல்லு இல்லாமல் இருக்கிறாங்க. நாட்டு நிலவரத்தை பேசுகிறேன். அவர் சொல்றார் பாருங்க,
தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன். சில நேரத்தில் அப்பா அம்மாவை பிள்ளைங்க சபிக்குங்க. உனக்கு போய் நான் பிள்ளையா பிறந்தேன் பார், உனக்கு பிறந்ததை விட நான் எங்கன்னா பிறந்திருந்தா, அங்கே பிறந்திருந்தா, இங்கே பிறந்திருந்தா, இன்னும் சாதிக்கிற மாதிரி. எங்கே பிறந்தா என்ன, எல்லாருக்கும் 2 கை 2 கால் தான். சாதிச்சு காட்ட வேண்டியது தானே இருக்கிற இடத்துல. அதான் சொல்லுவாங்க, உள்ளூரில் ஓனா பிடிக்க முடியாதவ அசலூரில் போய் ஆடை பிடிக்கிறேன்னு போறான்னா. உள்ளூரில் பக்கத்தில் ஒரு தமா துண்டு ஓனாவை பிடிக்க முடியல, இவர் ஆப்பிரிக்காவில் போய் பெரிய யானையை பிடிக்க போறாரு, ஆப்பிரிக்கா யானையை. அதை தான் சொல்லுவாங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட பிறந்து இங்க இருந்தே சாதிங்க, இங்க இருந்தே நல்லா வாழ்ந்து காட்டுங்க. நீங்க நல்லா முன்னேறி உங்க அப்பா அம்மாவை நல்லா ஒரு BMW கார் வாங்கி, பென்ஸ் கார் வாங்கி உட்கார வச்சு கூட்டு போயிட்டு நல்லா லீ ராயல் மெரிடியன்ல உட்கார சாப்பாடு வாங்கி கொடு. அதை உனக்கு செய்ய முடியல, சும்மானா நிறைய பாயிண்ட் வருது, டைம் தான் இல்லை, அப்புறம் லேட் ஆகிடும். லேட் ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாதுப்பா, கம்பெனி பொறுப்பு இருக்காது. தன் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் எப்படியா நிச்சயமாய் கொலைப்பேன். கடவுளுடைய தண்டனை மரண தண்டனை இருக்குது, கடவுள் கொடுப்பாரு. ஆபத்து காலம் வரும்போது, அழிவு காலம் வரும்போது கவனிங்க, அப்பா அம்மாவை கனம் பண்ணுன கர்த்தர் கைப்பிடிச்சு தூக்கி காப்பாற்றுவார். அப்பா அம்மாவை கனம் பண்ணாது உன்னை விட்டுடுவார் அவரு. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, லேவியராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனம். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க எப்படி எடுத்துட்டு தெரியும் அந்த வசனத்தை பாருங்களேன். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் என்ன பண்ணுமா? அப்பா திட்டினா பயப்படணும், அம்மா திட்டினா பயப்படணும், முறைக்க கூடாது, நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிற்க கூடாது. என்ன இப்போ அததான் சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்க அப்பா அம்மா உன்னை அடிக்காம விட்டுருவாங்க, ஆனா நான் போட்டு தள்ளிடுவேன். அவர் பொறுத்துக்க மாட்டார், அது தெரியுங்களா உங்களுக்கு? மோசேக்கும் மோசையோட அக்கா மிரியாமுக்கும் பிரச்சனை. யார் யாருக்கு பிரச்சனை? மோசேக்கும் மோசையோட அக்கா மிரியாமுக்கும் பிரச்சனை. கர்த்தர் ஊழியக்காரர்களை கனம் பண்றாரு. இப்போ இவங்க அக்கா வந்து தம்பி தானேன்னு சொல்லிட்டு தாறுமாறா திட்டாங்க. தம்பி, ஏன் தம்பி நான் என்ன ஒன்னாலும் திட்டுவேன்னு சொல்லிட்டு திட்டினே இருந்தாங்க. ஆண்டவருக்கு செம்ம கோபம். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துன்னுக்கிறாரு, கேட்டுன்னுக்கிறாரு, செம்ம கோபம். என்னதான் இருந்தாலும் அவர் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு? மோசே. எவன் கம்பெனியில் வேலை செய்கிறாரு? அந்த கம்பெனி ஓனர் யாரு? பிதாவாகிய தேவன், காடு. அந்த கம்பெனி ஓனர் காடு. ஹெவன் கம்பெனியில் காடு கிட்ட வேலை செய்கிறாரு. அவர் வேலைக்காரர் திட்டினே இருக்கிறாரு. யார்? அவங்க அக்கா. ஓனர் பார்த்துட்டே இருந்தாரு, தேவன் பார்த்துட்டே இருந்தார், ரொம்ப கோபமாகிறாரு. இந்த அம்மா திட்டின்னு இருந்தது. இது குடும்ப சண்டை தான் நடந்தது. முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது என்னது? குடும்ப சண்டை. என்னடா உன் பஞ்சாயத்து என்ன பெரிய அழகி, பேரழகி, அவர் பேச்சை கட்டி ஆடாத ஆட்டெல்லாம் ஆடின்னுக்கிற, அப்படிதான் தொடங்குச்சு சண்டை. எல்லா வீட்லயும் நடக்குது, அப்பவே நடந்திருக்குது, மோசே ஃபேமிலியிலே நடந்திருக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க மிரியாம், என்னடா உன் பஞ்சாயத்து பேச்சை கட்டி இஷ்டத்துக்கு பண்ணிருக்கிறா, அப்படி இப்படி 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 திட்டின்னு சண்டை வந்துச்சு. ஆண்டவர் அப்பவே கோபமாயிட்டார், சூடாயிட்டாரு. இந்த சண்டை என்ன ஆச்சு தெரியுமா? குடும்ப சண்டை குடும்ப சண்டையாவே இருந்திருந்தா கர்த்தர் அப்படியே கொஞ்சம் கோபத்தில் கம்மன் போயிட்டு இருப்பாரு. குடும்ப சண்டை ஊழிய சண்டையா மாறிடுச்சு. குடும்ப சண்டை என்ன சண்டை ஆயிடுச்சு? ஊழிய சண்டை ஆயிடுச்சு. பேசும்போது வரல, என்ன உன் பஞ்சாயத்துன்ற, நீ என்ன பெரிய இவனா, நீ என்ன கடவுளுக்கு ஊழியம் செஞ்சா நீ பெரிய ஆளா, நீ தான் ஊழியம் செய்வியா, நாங்களாம் செய்ய மாட்டோமா? கர்த்தர் உன்னை கொண்டு தான் பேசினாரோ, எங்கே கொண்டு பேசலையா? நாங்களாம் தீர்க்க தரிசனம் சொல்லியா? நீ நம்ம ரொம்ப ஓவராக பண்ணிருக்கிற அப்படின்னாங்களே. இப்போ ஊழிய சண்டையை உடனே கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. அவர் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறார் மிரியாம் மேலே. ஏன்னா என்னுடைய தாசன் ஆகிய மோசே, நீ அவனை திட்டுறியாட்டு. இப்போ குடும்ப சண்டை ஆன உடனே இப்போ அவர் பாருங்க, அவருக்கு உள்ள வரதுக்கு பாயிண்ட் வந்துடுச்சு. அவருக்கு வாய்ப்பு வந்தோன்னு அவர் இறங்கி வந்து நின்னாரு. அவ்வளோதான். மோசே
மிரியாமை பார்த்து ஒரு முறைப்பு முறைச்சாரு, அவ்வளோதான். மிரியாம் வெண்குஷ்ட ரோகி ஆயிட்டா. எப்படி ஆயிட்டாங்க? சரீரமே வெண்குஷ்டம். அப்படியே என்ன சொல்றது, அப்படி எந்த இடத்துலையும் ஒரு கலரையில் எல்லாம் வெண்குஷ்டம் ஆயிடுச்சு. இந்த அம்மா பாட்டு திட்டின்னு இருக்குது, இந்த அம்மா பாட்டு சண்டை போட்டுக்குது. கர்த்தர் இறங்கி வந்தார், முறைச்சி பார்த்தாரு, வெண்குஷ்டம் ஆயிடுச்சு. இந்த அம்மா பாட்டு திட்டு இருக்குது, சண்டை எதிர்க்க போட்டுக்கிறாரு பாரு மோசே கூட ஆர்வம் நிற்கிறாரு. இவங்க 2 பேர் பார்த்து அலறாங்க. யாரை பார்த்து? ஏன்னா இந்த அம்மா குஷ்டம் வந்து இந்த அம்மாக்கு தெரியல, இந்த அம்மா திட்டுற வேகத்தில் அதிகமாகுது. சிலர் பார்த்துக்கிட்டா சண்டை போடுற வேகத்தில் அவங்க துணி கழுவுதா கூட தெரியாது. இஷ்டத்துக்கு சண்டை போட்டு திட்டிட்டு பேசி அமங்கலப்பட்டு இருப்பாங்க. அந்த வேகத்தில் இவருதாப்பா இருக்குது, உடம்பெல்லாம் குஷ்டம். மோசையோ ஆரோட பார்த்து அலறாங்க, ஐயோ என் ஆண்டவரேன்றாங்க. அப்போதான் பார்க்குது, என்னன்னு பார்த்தா குஷ்டம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆண்டவரே காப்பாத்துங்க. அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னார், கிடையாது, ஒரு வாரம் இந்த ஊருக்கு வெளியில் வைக்குத, ஜெயிலில், ஊருக்குள்ளே வரக்கூடாது. அப்போ தான் அது புத்தி வரும். எப்படி என்னை திட்டலாம், எப்படி என் தாசராகிய மோசையை திட்டலாம்? நான் கூட முகமுகமாக பேசுகிறேன், நான் உன்னை கனம் பண்ணுறேன், நான் கனம் பண்ணுறேன்னா நீ எப்படி திட்டலாம்? கேட்டாரா கேட்கலீங்களா? கேட்டார். அப்போ அப்பா அம்மாவை கனம் பண்ணுறாரு. அப்பா அம்மாவை நீங்கள் திட்டினீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவார் அவர்? இன்னும் உங்களை பார்த்து முறைச்சி தான் பார்க்கல. முறைச்சி பார்த்தாருன்னா கருப்பு தோல்லாம் வெள்ளை தோல் ஆகிடும், ஜாக்கிரதை. அவர் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கணும்ன்றாரு. என்ன சொல்றாரு? என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி எதை எடுத்துன்னு வர்றாரு பாருங்க. உன் தாய் தகப்பனுக்கு பயந்துரு. அப்பா அம்மா பயந்துருன்னா என்ன? மரியாதை கொடு, கீழ்ப்படி. அப்பா அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் 4 டிகிரி வாங்கிட்டேன். நீ 4 டிகிரி இல்லை 40 டிகிரி வாங்கினா கூட அப்பா அம்மா சொல்றதுக்கு சரிம்மா செய்கிறேன், சரிப்பா செய்கிறேன் அப்படி சொல்லி நீ வாழ்ந்து பாரு. உன்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் கொடி கட்டி பறக்கும். தெரியுமா? நீ தோத்தே போக மாட்ட. எல்லா இடத்துலையும் மேன்மேல ஆசீர்வாதமாக வந்துக்கினே இருப்பீங்க. 4 டிகிரி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மண்டையில் கர்மம் ஏறி, நீ என்னம்மா படிச்ச 8வது தான், நான் 4 டிகிரி வாங்கி வச்சுக்கிறேன், நான் படிக்காத படிப்பு கிடையாது, எனக்கு இல்லாத இது கிடையாது, அது இதுன்னு போகக்கூடாது. தப்பு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ வேணாலும் உயர்ந்தவனாயிரு. டெல்லிக்கே ராஜாவானாலும் அப்பா அம்மா சொல்ல தட்டாத. அவன் படம் எடுத்த பாட்டி சொல்ல தட்டாதுன்னு எடுத்துட்டா. நான் சொல்கிறேன், நீ டெல்லிக்கே ராஜாவானா கூட யார் சொல்ல தட்டாத? அப்பா அம்மா சொல்ல தட்டாத. நீ டெல்லிக்கு தான் ராஜா, வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா தான் உனக்கு ராஜா. அதே அதிகாரம் லேவியராகமம் 20:9 பாருங்க. தன் தகப்பனையாவது, நாங்கள் பக்கத்து அதிகாரம் தாங்க, முதல் 19 வாசித்தோம், அடுத்த அதிகாரம் 20, அதில் தான் 9வது வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. அப்பா அம்மாவை திட்டா அவனுக்கு என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. அப்படி தூக்கு தண்டனை கொடுத்தா அந்த இரத்தப்பழினா கிடையாதா? மற்றவங்க மேலே கிடையாது, அவன் இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்குமா. ஹல்லேலூயா. அவனுடைய இரத்தப்பழி யார் மேலே இருக்கும்? அவன் மேலேயே இருக்கும் அப்படின்றாரு. சரி, அதுக்கு அடுத்ததும் வரது பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் வராரு. உபாகமம் வாங்க, உபாகமத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். 21வது அதிகாரம் 18, 19, 20, 21. உபாகமம் லைனாக தான் வரேன், நடுவில் ஒரு எண்ணாகமம் புஸ்தகம் இருக்கும், அதுலேருந்து அடுத்தது உபாகமம் வந்துருங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். இவ்வளோ நேரம் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்தாரா, இப்போ துஷ்ட பிள்ளைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யார் துஷ்ட பிள்ளை தெரியுங்களா? 3 காரணம் சொல்றார் பாருங்க. தன் தகப்பன் சொல்லையும் தாயின் சொல்லையும் கேட்கறது இல்லை. அப்பா அம்மா பேச்சை கேட்கலன்னா என்ன பிள்ளை அது? யாருடைய பார்வையில்? உலகம் பார்வையில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கர்த்தருடைய பார்வையில் அது துஷ்ட பிள்ளை. அவர் அப்படிதான் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது தண்டிக்கப்பட்டு கீழ்ப்படியாமல் இருந்தா. அப்பா அம்மா அடிச்சு கூட திருந்தாமல் இருக்கும். சரி அடிச்சா இன்னும் 2 அடியை கூட அடிச்சுக்கோ, நான் வளர்ந்துட்டேன், உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குது,
ஐயோ அப்போ குழந்தையா இருக்கும்போது அடிக்கும்போது ஐயோ ஐயோன்னு ஓடிச்சு. இப்போ பெருசாகிட்டா அடிச்சா என்ன பண்ணுது? முறைச்சி நிற்குது. போடு, இன்னும் 2 போடு அப்படின்ட்டு. அதுதான் சொல்றது, தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள். கவனிங்க, முதல்ல சொல்ல கேட்காம இருக்குது. 2வது கேட்கலன்னு அப்பா அம்மா தண்டிக்கணும். அப்பா அம்மா தண்டிக்கணும். இந்த இடத்துல சொல்லிட்டு பாருங்க, அப்பா அம்மா என்ன பண்ணணும்? நீ தண்டிக்கலைன்னா உன் பிள்ளையை நீங்களே கெடுக்கிறீங்க. ஹலோ, உங்க பிள்ளையை நீங்கள் தண்டிக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளை கெட்டு போவதற்கு காரணமே நீங்க தான். ஏன்னா வசனம் சொல்லுது, பிள்ளையை பிரம்பினால் அடி, அவன் சாக மாட்டான். பெரம்பில் அடிச்சா செத்துருவானா புள்ள? அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரம்பு வாங்கி வைக்கணும். அடிச்சா சுல்லுன்னு வலிக்கணும். எப்படி வலிக்கணும்? சுல்லுன்னு வலிக்கணும். அது மாதிரி பெரம்பு வாங்கி வச்சு அப்படிப்பட்ட பெரம்பினால பிள்ளையை அடிக்கணும். உருட்டு கட்டை புரியுதுங்களா? எல்லா கட்டைகளை வச்சு உருட்டக்கூடாது. சில நேரத்தில் பிள்ளைக்கு மழை கட்சி விழுந்துற அளவுக்கு தலையிலெல்லாம் அடிச்சிடக்கூடாது. அடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுக்கிறாரு, செவுத்து பக்கம் திரும்ப வச்சுட்டு போலீஸ்காரங்க அடிக்கிற மாதிரி தான் அடிக்கிறோம். செய்வியா செய்வியா, போவியா போவியா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அந்த இடம் அடிக்கிற இடம், அதுக்கு தான் அங்கே கொஞ்சம் ஃபோம்லாம் வச்சிருக்கிறாரு. ஒன்றாவது அடிச்சா அந்த இடத்துல எவ்வளோ அடிச்சாலும் ஒன்றாவது போடலாம். ஆனால் அந்த பிள்ளை துஷ்ட பிள்ளைன்னு கருத்து யாரை சொல்கிறார் தெரியுங்களா? தாயின் சொல்லையும் தகப்பன் சொல்லையும் கேட்காம அவர்களால் தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளை தான் என்ன பிள்ளை? கீழ்ப்படியாமலும், அடுத்தது அடங்காமலும். அடுத்தது என்னது? அப்பா அம்மா சொல்ல கேட்கறது கிடையாது, தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியில அடங்குறது கிடையாது. இந்த 3 குவாலிட்டி இருந்தால் அது என்ன பிள்ளை? துஷ்ட பிள்ளை. கவனிங்க, கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஒரு விஷயம் சீக்கிரம் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லி பாருங்க, அந்த காரியம் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடும். ஏன் தெரியுங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல காட்டினாரு. ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் என்ன பண்ணிட்டார்? அனுப்பிட்டாரு. இந்த ஆகாரும் இஸ்மவேலும் எகிப்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. போகும்போது அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போது இந்த ஆகாருக்கு தெரியுது பிள்ளை செத்துற போகுதுன்னு சொல்லிட்டு அம்பு எறிகிற தூரத்தில் போய் இந்த ஆகார் அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆகாரே, நான் உன் சத்தத்தை கேட்டேன். அப்படியே சொன்னாரு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் யார்? அம்மா ஜெபிக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த பிள்ளை ஜெபம் பண்ணல, தண்ணி வேணும்னு கஷ்டப்பட்டு அழுகுறான். கர்த்தர் யார் சத்தத்தை கேட்டாராம்? ஜெபிக்கிற ஆகாரின் சத்தத்தை கேட்கல, அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாருக்கு இறங்கி வந்தார், தண்ணீர் துறவை காட்டினார். அதுக்கு தான் சொல்லுது, பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைக்கணும். பிள்ளைகள் வீட்டில் ஜெபம் பண்ணோம். உங்களுக்கு என்ன தேவையானாலும் பிள்ளைகிட்ட ஜெப குறிப்பை கொடுங்க. எங்கெங்கே போய் கோபுரத்துலையோ மையத்திலேயோ ஜெப குறிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்கள் சொந்த பிள்ளைகள் கிட்ட ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்து பிள்ளைகள் கிட்ட ஜெப குறிப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்பார். சரி, ஆனால் துஷ்ட பிள்ளையும் இருக்குது. இப்போ துஷ்ட பிள்ளையை தான் பார்த்துருக்குறோம். அப்படி இருந்தால், ஒருவனுக்கு இருந்தால், கர்த்தர் சொல்றாரு, அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் சொல்லணுமா, எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேட்கலான், பெருந்தீனிக்காரனோ குடியானவனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக. பாருங்க, துஷ்ட பிள்ளைக்கு காரணம் சொல்றாரு, பெருந்திண்டி குடிகாரன். பெருந்திண்டி குடிகாரன், குடியனுமா இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் சாப்பிடுது குடிக்கிறது, சாப்பிடுது குடிக்கிறது, பேச்சே கேட்கறது இல்லை, வேலை வெட்டி போகிறது இல்லை, சம்பாதிக்கிறது கிடையாது, குடும்ப பொறுப்பு கிடையாது. இப்படி இருக்கிற துஷ்ட பிள்ளையாக இருந்தால் சொல்லுவாங்க. அப்பொழுது அவன் சாகும்படி, யாரு? அந்த துஷ்ட பிள்ளை சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். ஒன்றை கொன்னா எல்லாம் திருந்திடும். மற்ற நிறைய துஷ்டமாக இருக்குது பாருங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் துஷ்டத்தை பண்ணுறதெல்லாம். இதை பார்த்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். தெரியுங்களா? கர்த்தர் பாருங்க எப்படி, அதாவது
தீங்கை நடுவிலிருந்து விலக்குகிறார், தீமையை தேசத்தின் நடுவிலிருந்து விலக்குகிறார். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். எது தீமைன்னு சொல்றாரு? ஒரு தேசத்தில் விபச்சாரம் பண்றது எந்த அளவுக்கு தீமையோ, கொள்ளை பண்றது எந்த அளவுக்கு தீமையோ, அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் பாருங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளை எப்படி பார்க்கிறாரு? ஒரு கொலைக்காரன் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு, ஒரு விபச்சாரம் செய்கிற மாதிரி பார்க்குறாரு, பெரிய பெரிய பாவம் செய்கிற அளவுக்கு பார்க்குறாரு. யார? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமலும் அடங்காமலும் இருக்கிற பிள்ளைகளை. அதை தான் சொல்றாரு. இப்படியே தீமையை, எதை தீமைன்னு சொல்றாரு? நம்ம நினைப்போம், நான் எங்கள் அப்பா அம்மா பேசதான் கேட்கல, நான் என்ன பண்ணேன், கொலையா பண்ணேன். அவர்கிட்ட போய் பேசிப்பார், அவர் பேசுவார் அதுக்கு பதில். நம்ம கிட்ட பேசிடலாம், நான் என்ன பாஸ்டர் பண்ணேன், நான் எங்கள் அப்பா அம்மா இப்போ சொல்றது கேட்கல, எனக்கு பிடிக்கல, நான் கேட்கல. அவர்கிட்ட சொல்லி பாருங்க, அவர்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், எனக்கு பிடிக்கல, நான் கீழ்ப்படியில அடங்கலன்ட்டு. அவர் சொல்வார் அதுக்கு பதில். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மன்னெல்லாம் அவனுக்கு கல்லெறிய கடவுள்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். அல்லேலூயா. சரி, நிறைய வசனங்கள் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் இருக்குது, நான் கடகடன் படிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இல்லைன்னா யூடியூப்ல என் வீடியோ வரும் நாளைக்கா மதியானம், கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா திட்டி பிரசங்கம் பண்றேன்ல, பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்லி விடுங்க, ஏதாவது ஆண்டவர் தொடுவார். எசேக்கியேல் 22:7, எசேக்கியேல் 22வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தோத்து போய், எல்லாவற்றையும் இழந்து போய், தேசத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, எதிரிகள் கிட்ட அடிமைகளாக போயிட்டாங்க. இவங்க எதிரிகள் கிட்ட அடிமையா போனதுக்கு காரணங்களை கர்த்தர் சொல்லி வர்றார். நீ ஏன் எதிரிகள் கிட்ட அடிமையா போன, நீ ஏன் ஜெயிக்கல, உன்னால ஏன் அவனை மேற்கொள்ள முடியல, ஏன் உனக்கு சாபம், ஏன் உனக்கு இழப்புன்னு சொல்லி பேசின்னு வரும்போது அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, எசேக்கியேல் 22:7, உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமா எண்ணினார்கள். பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாவை எப்படி அன்றது? அற்பமா மதிக்கிறதே கிடையாது. டேய் உங்க அம்மா வராங்கடா, அது வரோம் விடு, நீ பேசுடா. கர்த்தர் கோவப்படுறாரு. அப்பா அம்மாவை அற்பமா என்னென்ன, அவ்வளோதான். அவர் லிஸ்ட்டில், வாண்டட் லிஸ்ட்டில் வந்துடுவேன், என்கவுண்டர் லிஸ்ட்டில் சொல்வார். அவர் லிஸ்ட்டை போட, அவர் பேரை தூக்கி போடாதில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்றவாரு. இந்த ஜனங்களாம் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. தேசத்தை இழந்து, எல்லா நன்மைகளையும் இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, இன்னொரு தேசத்தில் அடிமையாக சிறையிருப்புக்கு போயிட்டாங்களே. அது கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட நிறைய காரணம் இருந்துச்சு, அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீ அப்பா அம்மாவை அற்பமா எண்ணின. அப்பா அம்மாவை அற்பமா எண்ணாதீங்க, பார்க்கணுங்க. உங்கள் அப்பா அம்மா 7வது படிச்சிருக்கலாம், 6வது படிச்சிருக்கலாம், 5வது படிச்சிருக்கலாம், ஆனால் உங்களை டிகிரி படிக்க வச்சாங்க பாருங்க. அந்த நல்ல குணத்துக்கே அவங்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லலாம். அவங்களும் சில அவங்க நான் 5வது தாண்டா படித்தேன், நீ 4வது படித்தா போதண்டா, ஏன்னா கல் உடைக்க போடா, மண்ணு தூக்க போடா, கட்டட வேலைக்கு போடா, பெயிண்ட் வேலைக்கு போடான்னு துரத்தி விடாம, ஒரு டிகிரி படி, 2 டிகிரி படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? உனக்கு நல்லது நடக்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க பாரு அப்பா அம்மா. அவங்களெல்லாம் கனம் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு விரோதமாக செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. மனசில் அற்பமாயின்றது. அற்பமாயின்றதுன்னு என்ன? வெளியில் தெரியாது, உள்ளே வச்சுக்கிறது, உள்ளவே இருக்கும். அவர் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க என்ன படித்தாங்க, இவங்க என்ன படித்தாங்க, நம்ம பெரிய ஆளுன்ட்டு. அதை தான் சொல்கிறேன், அற்பமாக எண்ணாத. நீதிமொழிகள் 30:11, நீதிமொழிகள் 30:17, 2 வசனம் படிக்கலாம். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தகப்பனை பரியாசம் பண்ணி, 17வது வசனம், நீதிமொழிகள் 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அப்பாவை கேலி கிண்டல் பரியாசம் பண்ணி, அம்மாவை அசட்டை பண்ணி பார்க்குற பத்தியா சொல்லுவாங்க, நக்கலாக பார்க்குறவர் அப்பா அம்மாவை. இந்த கண்ணெல்லாம் நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அப்படின்னா என்னன்னா, அனாதையாக செத்து போய் கிடப்பேன். எங்கன்னா அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க, காக்காவும் கழுகும் கொத்தி தின்னும். யாருக்கு இந்த நிலைமை தெரியுங்களா? அப்பா அம்மாவை கனம் பண்ணாமல், அப்பா அம்மாவை அசட்டை பண்ணுறது, அப்பா அம்மாவை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது.
அதே சமயம் பெற்றோர்களும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கத்தில் வளருங்க, தயவுசெய்து வளர்க்க கற்றுக்கங்க. பிள்ளைங்க சின்ன வயசுலேயே வாடி போட்டுச்சுன்னா வாயிலே போடணும், ரத்தம் வர்ற மாதிரி போடணும், பலார்னு போடணும். சொல்லாத அர்த்த முறை வாடி போடின்ட்டேன் தெரியுமா? 5 விளையாதது 50 விளையாது. நீங்கள் இப்போ விட்டுட்டீங்கன்னா அது அந்த ஒரு மனசு செட்டப்லேயே போயின்னு இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை என்ன வாடின்னு சொன்னா ஒன்று பரவாயில்ல பரவாயில்ல, என்ன எப்போல்லாம் போட சொன்னா பரவாயில்ல. அதே தான் பின்னாடி இப்போ விட்டுருவான், 21 வயசில் எடுப்பான் அதே வேலையை. இப்போ விட்டுருவான் கொஞ்ச நாள், 21 வயசில் எடுப்பான். ரொம்ப கோபக்காரகராக இருப்பான். நடத்துவோம் ஆண்டவர் நடத்துவார். நம் பிள்ளைகள் எல்லாம் வசனம் சொன்னாங்க, ஒரு வசனம் போட்டுருப்பாங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். போட்டுக்குதுங்களா போடலீங்களா? கர்த்தர் போதிப்பார், கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில் சமாதானத்தை கொடுப்பார். ஒன்றும் நம்ம பிள்ளைகளெல்லாம் அது ஆண்டவருடைய எண்ணத்தை நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய எண்ணங்களை பார்க்குறோம். ஏன் கர்த்தர் அப்படி சொல்கிறாருன்னா, பிள்ளைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம அதுக்கு தான் அங்கே பிள்ளைகளை வளர்க்குறது சின்ன வயசுலேருந்து முக்கியம். நீங்கள் சின்ன வயசில் எப்படி வளர்க்குறீங்களோ அப்படி தான் அவன் வளருவான். எங்கள் அம்மாலாம் எங்களை வளர்த்தாங்க, நான் பெருமைப்படுறேன். காபி குடித்தோம்னா குடித்த கிளாஸை போய் நாங்கள் கழுவி கவுத்து வச்சுட்டு வரணும். சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட தட்டை யார் சாப்பிட்டாங்களோ அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க கழுவி கவுத்து வச்சுட்டு வரணும். அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு தட்டு. நீ ஒழுங்காக கழுவித்து வைக்கலன்னா அடுத்த முறை நீ சாப்பிடும்போது நல்லா கழுவாத தட்டில் நீ தான் சாப்பிட போகிற, மாற்ற முடியாது. ஆமாம், சாப்பாடு சாப்பிடும்போது கீழே கொட்டக்கூடாது, உள்ளங்கையில் படக்கூடாது. யாருக்கிட்ட பேசணும்னா வாங்க போங்கன்னு தான் சொல்லி கூப்பிடணும். அங்கிள் வாங்க, ஆண்டி வாங்க அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடணும். எதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கலன்னா எல்லா தாறுமாறையும் மற்றவங்க சொல்லி கொடுத்துருவான். பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும். கர்த்தர் பிள்ளைகள் கிட்ட எந்த அளவுக்கு அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரோ அதே அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் அப்பா அம்மான்ட்டு அப்பா அம்மா கிட்டே எதிர்பார்க்குறாரு. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, நான் அவனுக்கு சொல்லுகிறதையெல்லாம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லுவான். அல்லேலூயா. சரி, இத்துடன் நான் முடிக்கிறேன். பைபிளில் மத்தேயு 15 3 4 5 7 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவா பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க தெரியுங்களா, நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்த அப்பா அம்மாவை கனம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் அந்த கட்டளையெல்லாம் மீறி நடக்கிறீங்க. குர்பான்ற ஒரு காணிக்கை கொடுத்துட்டா போதும், அப்பா அம்மாவை கனம் பண்ண வேணான்னு சொல்லி நீ உங்களுடைய பாரம்பரியத்தினால என்னுடைய கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணுற, அவமாக்குறேன்னு சொல்லிட்டார். அதனால் பாருங்கள், நீங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணாமல் கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணாமல் காணிக்கை பெட்டியில் கோடி கோடியாக கொட்டினா கூட கர்த்தரை தான் ஏற்றுக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ அப்பா அம்மாவை கனம் பண்ணு, முதல்ல அதை செய். ஆமென். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, கல்யாணமான அப்பா அம்மாவாக இருக்கிற நீங்களானாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. ஆமென். அது உங்களுக்கு நீடித்தாயுள் எல்லா வித நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுக்கும். மட்டும் இல்லை, நீங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணும்போது அது கர்த்தர் தன்னை கனம் பண்ணுவதற்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறார். அதை புரியுதுங்களா? அதுதான் சொன்னாங்க, காணாத தெய்வத்தை விட கண்ட தெய்வம் யாருன்னா அப்பா அம்மா தான். நீ தெய்வத்தை காண முடியல, அந்த தெய்வத்துக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உன் அப்பா அம்மாவுக்கு செஞ்சுப்பாரு. அந்த தெய்வம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.